பொழுது கேட்கறதுக்கு அதிகமாக பலன் கொடுத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். பாஸ்டர் சிஸ்டர் டோலி, அவர் எனக்கு அடுத்த வருவார். நான் இப்போ செய்து கொடுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நன்றி. இப்ப மைந்தன் ஐயா அவர்கள் செய்தி கொடுப்பார்கள். ஓகே, வாருங்கள் ஐயா, வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலியிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க கிருபை செய்தீரே. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பேசும் வார்த்தைகள் ஆண்டவரே, உமது வார்த்தையின் வழியாக கத்தாவே, வார்த்தை ஊடாக நாங்கள் பேச நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். மாமிசத்தில் நாங்கள் பேச அதுபடி கத்தாவே, ஆவியில் இந்த செய்தியை கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். மறு ஒளிபர கேட்கிற பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதித்து சுவாமி, இந்த கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்துவார் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே ஆராதனையின் வளர்ச்சி. இந்த ஆராதனையிலே பலவிதமான உயர்வுகளும் வளர்ச்சிகளும் படிப்படியான அனுபவங்களும் இருக்கிறதை காணலாம். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆராதனைக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆராதனைக்கும் இன்று நடைபெற்றிருக்கின்ற ஆலயத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒரு நிமிஷம். பேசலார். அவர் வருவரையும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்த அவரையும் கர்த்தரின் அதிகமாக அவருடைய வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செல்வோம். ஆமென் ஆமென். பாருங்கள், விண்வெளி வீரர்கள் ரக்கத்திலே ஏறி உயர உயர பறக்கும் போது படிப்படியான பலவிதமான அனுபவங்கள் வழியாக செல்கிறார்கள். முதலாவது, ஆகாயத்து பறவைகள் பறக்கும் மண்டலத்தை தாண்டுகிறார்கள். பிறகு புவியீர்ப்பு விசைகளை தாண்டுகிறார்கள். அதற்கு பின்பு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்கும் மேன்மையான நிலைமைக்கு அவர்களாலே செல்ல முடியும். உயர போக போக பூமியின் ஆழ மண்ட சராசரம் பார்ப்பதற்கு அழகாக தோற்றமளிக்கும். சந்திர மண்டலத்தின் அருகே நின்று பூமியை பார்த்தபோது ஒரு விண்வெளி வீரர் உலகம் ஒரு அழகான டென்னிஸ் பந்து போல ஆகாய மண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது என்று பரவசம் அடைந்தார். பாருங்கள், கடலிலே தரையில் நின்று கடலை பார்க்கும் போது அனுபவம், கடல் தண்ணீரில் இறங்கி நீந்துவது இன்னொரு அனுபவம், கடலின் ஆழத்துக்குள்ளே செல்வதற்கு விசேஷமான உடை அணிந்து சென்று அழகான செடிகள், முத்து சிப்பிகள், பலவர்ணமான மீன்களை கண்டு இன்னும் மேன்மையான அனுபவம். அப்படி ஆராதனையின் ஆழங்களுக்குள் நாம் சென்று விடும்போது பலவிதமான மேன்மையான அனுபவங்களை நாம் அடைய முடியும். பாருங்கள், ஆராதிக்க ஆராதிக்க பிரசனத்தில் வந்து நிற்பது முதல் அனுபவம். அவருடைய வல்லமையாலும் கிருபையினாலும் நிரப்பப்படுவது இன்னும் அடுத்த அனுபவம். முடிவாக கர்த்தருடைய அளவற்ற மகிமைக்குள்ளே சென்று அவரோடு ஒன்றிணைந்து விடுவது எத்தனை மேன்மையான அனுபவம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நெருங்குகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கள் அன்பு கூறுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆராதனை சிறத்துகள் நாம் கடந்து செல்லும். மோசே சொன்னார், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று உபாகம் 6ஆம் அதிகாரம் 4:5 சொல்லுகிறது. உபாகம் 11:13 என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்கள் தேவனுடைய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாக்களோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் என்று உங்களுக்கு கற்பிக்கும் கற்பனைகளை கீழ்ப்படியுங்கள்.
பாருங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் வசனத்தில் ஆண்டவர் அன்பு கூறுவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆராதனையின் ஆழத்துக்குள் செல்ல வேண்டுமானால் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும், அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். பாருங்கள், நீரே போதும், வேறு தேவன் என்ற நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன் என்று பாடல்கள் உண்டு. வேதத்திலிருந்து எப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் படிப்படியாக ஆராதனை சிரத்துக்கு கடந்து வந்தார்கள் என்பதை குறித்து பார்ப்போமா? பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே ஆதாமின் குமாரர்களாய காயினுக்கும் ஆபேலுக்கும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் எப்படி ஆராதிப்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆயினும் தேவ சந்நிதிக்கு சென்று ஆராதனை செய்யும் போது வெறுங்கையாக போகக்கூடாது என்பதை மாத்திரம் உணர்ந்தார்கள். காணிக்கை கொடுப்பது ஆராதனை கருதினார். பாருங்க, ஒரு சபைக்கு போகும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வெறுங்கையோடு போகக்கூடாது. எங்களுக்கு இலமான பணத்தை கொண்டு போக வேணும், அங்கே உண்டியல்ல போட வேணும். அப்போதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கின்றது. இன்றைக்கும் பாருங்கள், பெரிய அதிகாரிகளை சந்திக்க செல்லும் போது கையிலே ஒரு மாலையோடு செல்கிறோம். அதை அணிவித்து அவரை சந்தோஷப்படுத்துகிறோம். அவருடைய உள்ளம் மகிழ்கிறது. நமக்கு அருமையானுடைய வீட்டுக்கு செல்லும் போது வெறும் கையோடு போகாமல் கையில் இனிப்புகளையோ அல்லது கேக் வகைகளோ வாங்கி கொண்டு செல்கிறோம். அவங்களோட உள்ள மகிழ்கிறது. அதுபோல ஆண்டவரை ஆராதிக்க செல்லும் போது வெறும் கையாக அவர் செல்லவில்லை. காயின் தன்னுடைய கரத்திலே அருமையான காய்கறிகளை கொண்டு செல்கிறார். ஆபேல் தன்னுடைய கரத்திலே ஒரு முதன்மையான ஆட்டுக்குட்டி எடுத்து செல்கிறார். ஆம், காணிக்கை செல்வதையே ஆராதனை என்றார் எண்ணிக்கொண்டு அவதமாக செலுத்தினார்கள். ஆதியாகமம் 4:25-26 சேத்துக்கும் குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த ஆராதனையின் அடுத்த படிக்கு நாம் கடந்து வருகிறோம். தேவனை தொழுது கொள்ளும் ஆராதனை. இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர்களுக்கு அறிவித்திருக்கக்கூடும். அந்த நாமத்தின் வல்லமையை உணர்ந்தார்கள். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு சாட்சியை கேட்டேன். அவர் சொன்ன காரியம், எங்களுடைய குடும்பம் 3 தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறது. ஒரு நாள் என் தகப்பனாடம் நம்முடைய குடும்பம் எப்படி கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்தது கேட்டபோது என் தகப்பனார் அருமையான சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர்கள் பூர்வமாக இந்துக்களாயிருந்து தங்களுடைய வழக்கத்தின்படியே பல்வேறு விக்கிரங்களை தெய்வங்களிலிருந்து எண்ணிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு நாள் சொப்பனத்திலே ஒரு வெள்ளக்குதிரையில் ஏறி வந்ததை கண்டார்கள். அவருடைய முகத்தோற்றம் மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. அவர் எங்களுடைய வீட்டுக்கு வந்து இறங்கி, நான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு தேவனில்லை. ஆகவே இந்த விக்கிரங்களை நீங்கள் வணங்காதிருங்கள், மிக விரைவில் நான் உன்னை வெளிப்படுத்துவேன் சொன்னாராம். அதை கேட்டு என்னுடைய தாத்தா அவரை பார்த்து, நாங்கள் உங்களை தொழுது கொள்ளும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்ட பொழுது அதற்கு அவர் இயேசு கிறிஸ்து என்று பதில் கூறினார். அதை கேட்டதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. அன்றிலிருந்து அவர்கள் விக்கிரகங்களை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொண்டார்கள். அவர்களுக்கு வேதாமத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, கல்வாரி சிலுவையின் பழியை குறித்து ஒன்றும் அறியவில்லை, சபை கூடுதலை பற்றியோ ஆராதனை குறித்து அவர்களுக்கு விளக்கம் தெரியாது. ஆனாலும் இயேசு என்ற பெயரை திரும்ப திரும்ப சொல்லி பணிந்து தொழுது கொண்டு வந்தார்கள். பாருங்கள், சேத்தியுடைய மகன் ஏனோஸ் களத்தில் ஆராதனை தொழுகிற ஆராதனையாக மாறியது. காணிக்க மட்டுமல்ல, தொழுகையும் இணைந்து கொண்டது. எப்படி தொழுது கொண்டிருப்பார்கள்? ஒருவேளை சாஷ்டாங்கமாய் விழுந்தாரா, உருண்டு புரண்டார்களா, தோப்புக்கரணம் போட்டார்களா, மேளதாளம் முழங்கியதா,
பாட்டு பாடி நடமாடுறார் நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள், தொழுது கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே காணிக்கைக்கு அடுத்தபடியாக தொழுதல் வந்தது. 3வது படியாக பலிபீடத்தை காண்கிறோம். பலிபீடமே ஆராதனை ஸ்தலமாக மாறுகிறது. முதலில் பலிபீடத்தை கட்டியது யார்? நோவா. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களும் சுத்தமான பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனபடியாக பலியிட்டார். அப்பொழுது என்ன நடந்தது? சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமியை சவிப்பதில்லை. மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாதா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களில் சங்கரிப்பதில்லை என்று. அது 8:20-21. இந்த ஆராதனையிலே 2 பகுதி இருக்கிறதை பார்க்கலாம். ஒரு பகுதி நோவா செய்த காரியங்கள், அடுத்த பகுதி கர்த்தர் செய்த காரியங்கள். நோவா முதலாவது பலிபீடத்தை கட்டினார். 2வது சுத்தமான மிருகங்களையும் பறவைகளையும் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்தார். 3வதாக அவைகளை பலிபீடத்து மேல் தகன பலியாக பலியிட்டார். கர்த்தர் செய்தது என்ன? அந்த ஆராதனை அங்கீகரித்தார். 2வதாக சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். 3வதாக வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன? ஆதியாகமம் 8:22. இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமியை சவிப்பதில்லை, சங்கரிப்பதுமில்லை. பூமியில் உள்ள நாளவும் விதப்பும் அறுப்பும் சிதறவும் உஷ்ணவும் கோடைகாலம் மாரிகாலம் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இந்த நோவா கட்டிய அந்த பலிபீடம் கல்வாரி பலிபீடத்துக்கு நிலவாட்டமாக இருக்கிறது. அதிலே அவர் செலுத்தின சுத்தமான மிருகங்கள் பறவைகள் கிறிஸ்துக்கு அடையாளமானது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பலி தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது போல கிறிஸ்துவின் பலி பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்டது. அந்த சிலுவையின் மூலம் கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நோவாவுக்கு அடுத்தபடியாக ஆபிரகாம் பலிபீடத்தை தன்னுடைய ஆராதனை ஸ்தலமாக தெரிந்து கொண்டார். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அப்பொழுதெல்லாம் அவர் பலி செலுத்தினார். கர்த்தர் மேல் நன்றி உணர்வும் சோஸ்திரம் எடுக்க நினைத்த போதெல்லாம் பலிபீடத்தை கட்டினார். ஆகவே 10 முறை தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். நோவாவின் காலத்திலிருந்து மோசேயின் நாட்கள் வரையிலும் ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் பலிபீடமே ஆராதனை ஸ்தலமாக விளங்கியது. யாத்ராம் 25:8. யாத்ரா 25:8. அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குறாக. பலிபீட தொழுகைக்கு பின்பாக மோசேயின் ஆசாரிப்பு கூடாரம் வந்தது. என்ன? அந்த ஆசாரிப்பு கூடாரமே ஆராதனை ஸ்தலமாக விளங்கிச்சு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தபோது அவர்களோடு அழகான நெருக்கமான ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்பினார். தேவ ஜனங்களோடு வாசம் பண்ணும்படி விரும்பிய அவர் ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படிக்கு மோசேக்கு கட்டளையிட்டார். அப்படியே மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அந்த ஆராதனை கூடாரத்தை அமைத்தார். அது மோசேயின் கூடாரம் என்றும் ஆசாரிப்பு கூடாரம் என்றும் அழைக்கப்பட்டது. பாருங்கள், ஆராதனையில் அநேக வித்தியாசங்கள். பழைய ஏற்பாட்டு ஆராதனை, புதிய ஏற்பாட்டு இன்று நடக்கின்ற ஆராதனை பார்க்கும்போது அநேக வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 பகுதியை காணலாம். முதலாக வெளிப்பிரகாரம் என்றும், அடுத்ததாக பரிசுத்தலம் என்றும், அடுத்த பகுதி மகா பரிசுத்தலம் என்று அழைக்கப்பட்டது. விருத்த சேனம் பெற்ற எந்த இஸ்ரவேலும் தன் பாவங்களுக்காக பலி செலுத்தும்படி சுத்தமான மிருகங்களோடு வெளிப்பிராத்தில் வருவாங்க. அங்கே வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு பலிபீடமும் அதை அடுத்து வெண்கல தண்ணீர் தொட்டியும் உண்டு. இந்த பலிபீடமானது இன்றைக்கு
கல்வாரி சிலுவைக்கு நிறமாட்டமாயிருக்கிறது. நமக்காக இயேசு கிறிஸ்து பலியாக மாறினாரே. பணிவிடத்தண்டை வந்து நிற்கும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சுத்தமாச்சாட்சியை பெற்று கர்த்தரோடு ஐக்கியம் கொள்கிறோம். பாருங்கள், பலிபீடத்தை அடுத்து வெங்கல தண்ணீர் தொட்டி இயேசு நம்மை சுத்தரிக்கிறார், கழுவுகிறார், நீதிமுடாக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தில் புதிய ஏற்பாட்டில் இந்த தண்ணீர் ஞானஸ்தானுக்கு நிலநாட்டமாக இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தபோது சீனா மலையில அந்த உடன்படிக்கை கற்பனைகளை பெற்ற நாள் முதற்கொண்டு தேவனுடைய மகிமை அந்த மகா பரிசுத்தத்தில் தங்கியிருந்தது. மேகங்களும் அக்கினி ஸ்தம்பங்களும் அந்த இடத்துல கம்பீரமாக இருந்து நின்றன. கர்த்தர் அங்கே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். இதற்குரிய 40 ஆண்டுகள் அந்த ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேலோடு இருந்தது. தூக்கி சுமக்கப்பட்டது, வழிநடத்தி கொண்டு சென்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் கனான் தேசத்தை சுதந்திர கொண்ட பின்பு இந்த ஆசாரிப்பு கூடாரம் கிபியோன் என்ற இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது. 1 நாளாகவும் 16:33. பின்பு நடந்த சம்பவங்களை கருத்தோடு தியானிக்க போகிறோம். பிரதான ஆசிரியர் ஏலியின் நாட்களில் பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தபோது இஸ்ரவேல் வீரர்கள் அவளை எதிர்க்க முடியவில்லை. ஆகவே அவள் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த பொட்டியை கொண்டு போய் யுத்தத்தில் ஜெபித்து விடலாமல் இருந்தார்கள். ஆனால் பெலிஸ்தியர் இஸ்ரவேலை முறியடித்து உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றி தங்கள் தேசத்துக்கு எடுத்து சென்று விட்டார். இந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. பின்பு சவுல் இஸ்ரவேல் மேல் அரசாண்டு கொண்டிருந்தார். அவர் அரசாண்ட 40 ஆண்டுகளும் அவர் உடன்படிக்கை பெட்டியை குறித்து கொஞ்சம் அக்கறை கொள்ளவே இல்லை. ஆனால் தாவீது ராஜபாரத்துக்கு வந்தபோது தாவீதின் உள்ளத்தில் கர்த்தர் மேலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் மேலும் அளவற்ற அன்பு இருந்ததினாலே அதை குறித்து திட்டமாக விசாரிக்க ஆரம்பித்தார். உடன்படிக்கை பெட்டி என்றால் அது தேவனுடைய மகிமை நிறைந்ததாயிற்று. அதை கனப்படுத்த வேண்டும், அதை கூடாரத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார் தாவீது. அந்த உடன்படிக்கை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலை பற்றி விலகின போது இதனுடைய மகிமை ஈடுபட்டு இருக்கிறதை அறிந்திருந்தார்கள். மீண்டும் அந்த மகிமை இஸ்ரவேலுக்கு கொண்டு வரும்படி மிகுந்த பலிகளை செலுத்தி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு நடனமாடி இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்தார்கள். சில ஆராய்ச்சியாளர்கள் உடன்படிக்கப்பட்டு எத்தியோப்பியாவிலே இருக்கின்ற என்றும் அங்கே அந்த உண்மையான உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்று ஆயிரக்கணக்கான உடன்படிக்கையை பெட்டியை செய்து வைத்திருக்கிறார்களாம். இது சரித்திரம் சொல்லுகின்றது. உண்மையான உடன்படிக்கை பெட்டி உடனே கண்டுகொள்ள முடியாது. காரணம் 1000 1500 உடன்படிக்கை பெட்டி இருக்கு. எது உண்மையானது கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா செய்து வச்சுக்கிறார். அந்த பெட்டி இஸ்ரவேலுக்கு வந்தபோது ஏற்கனவே மோசேயின் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிற கிபியோனுக்கு தான் கொண்டு போகப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த பெட்டி அங்கே கொண்டு போகப்படவில்லை. கிபியோனில் உள்ள கூடாரத்தில் மகா பரிசுத்தத்தில் இந்த பெட்டி வைக்கப்படவில்லை. ஆனால் இந்த பெட்டியை நேராக தாவீது நகரமாய சீயோன் மலைக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு தனியாக ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த கூடாரத்திலிருந்து எல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தான். அல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். ஒரு பக்கம் மோசேயின் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது, கிபியோனில் இருந்தது. அதில் பாரம்பரியமான பலிகளும் சடங்காச்சாரம் இருந்தன. அதே நேரத்தில் மறுபக்கம் சீயோன் மலையில் தாவீதின் கூடாரம் இருந்தது. அங்கே சடங்காச்சாரம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டு கர்த்தரை துதித்து பாடுகிற பாடல் குழுவினரும் இருந்தார்கள். கர்த்தரை துதிக்கிற துதி இருந்தது,
கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய மகிமை இருந்தது. அல்லேலூயா. உண்மையில் சொல்லக்கூடுமானால் மோசேயின் ஆசரிப்பு கூடத்திலிருந்து உடன்படிக்கைப்படி அப்படியே பெயர்த்து தாவீதின் கூடாரத்திலே வற்றிருந்தது போல உணர்கிறோம். மோசேயின் கூடாரத்தில் இருந்த மகிமை தாவீதின் கூடாரத்துக்கு வந்துவிட்டது. தாவீதின் கூடாரத்தில் தான் தேவனுடைய பிரசன்னம், தேவ சமூகம் நிரம்பி வழிந்தது. தாவீதின் கூடாரத்தில் தேவ மகிமையை காணக்கூடாத திருச்சிலே ஒன்றுமில்லை. அங்கே உடன்படிக்கைப்பட்டு மறைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கவும் இல்லை. அங்கே மிரியங்கள் பலிகள் காணவில்லை. அதற்கு பதிலாக உதடுகளின் பலியாக சோஸ்திர பலி நிரம்பி இருந்தது. சோஸ்திர பலி வாயினாலே, உதடுகளினாலே. இன்று எதை காண்கிறோம்? இந்த ஆவுக்குரிய அர்த்தம் என்ன? ஏற்கனவே கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியாகிவிட்டார். பழி ஏற்பாட்டு பலிகளை ஓயச் செய்து விட்டார். இன்றைய கடைசி நாட்களில் தேவ ஜனங்கள் தேவனை துதித்து போற்றி புகழ்ந்து அவரை முழு இருதயத்தோடும் நேசித்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தாவீதின் கூடாரத்துக்கு எந்த விதமான ஆராதனை இருந்தது? கர்த்தரை எப்படி அவர் போற்றி துதித்து பாடினார் என்பதை கீழே வரும் வசனங்கள் வெறுத்து கொண்டனர். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டிய கம்பீரத்தோடும் எக்காலங்கள், பூரிகள், கைத்தாளங்கள் துணியோடு தம்புருகளையும் சுரமண்டங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடு கொண்டு வந்தார்கள். பாருங்க, இந்த உடன்படிக்கை இந்த சம்பந்தத்தை பார்க்கும்பொழுது இந்து கோயிலை பாருங்க. இந்த கோயில் போகும்பொழுது இதே மாதிரி தான் முன்னுக்கு தாள வாத்தியங்கள், மணி அடித்து பாட்டு படிச்சுட்டு போவார்கள். அது இங்கே இருந்தால் அங்கே வந்தது. 1 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்வதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக செவித்துக்க லேவியரை சிலர் லேவியர் தான் நியமித்தார். மற்றவர்கள் கிட்ட போக இயலாது. ஓனி லேவியர். அதில் 1 சொல்லுவது 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் 4000 பேர் துதி செய்வதற்கு 10 விதமான கீத வார்த்தைகள் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி 4000 காவல் காக்க 4000 துதிக்க 4000. இவர்கள் எல்லோரும் ஏமானின் குமாரராக இருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு 16 குமாரை 3 குமாரத்தையும் கொடுத்தார். பாருங்கள், மோசேப்பின் கூடாரத்தில் பாடல், சத்தமும் துதியும் ஆராதனை இருந்ததில்லை என்றால் கவனிக்க வேணும். ஆனால் தாவீதின் கூடாரமோ துதியினாலும் சோத்திரத்தினாலும் தேவ மகிமையினாலும் நிரம்பி இருந்தது. மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் பாரம்பரியங்களும் ஆசன சடாச்சார முறைகளும் நிரம்பி இருந்தன. ஆனால் வித்தியாசத்தை பாருங்கள். தாவீதின் கூடாரத்திலோ தேவ ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை துதித்து ஆராதித்தார்கள். அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்தாகவே தாவீதின் கூடாரத்தை தேவ பிரசனம், தேவ மகிமை நிரம்பிட்டு இரண்டு கூடாரத்தையும் ஒரு மனக்கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து சிந்தித்து பாருங்கள். மோசேயின் கூடாரமாய் ஆசாரிப்பு கூடத்தை மரபம் எடுத்து காட்ட விரும்புகிறேன். இந்த கடைசி நாட்களில் தாவீதின் கூடாரத்தை தான் நடுப்பித்து கட்டுவதாக வாக்களித்திருக்கிறார். புதிய ஏற்றம் அதை காரணம். அப்போஸ்தலர் 15, 16, 17 வருஷத்தை பாருங்கள். எப்பனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் அடிப்பித்து அதிலே பழுதாய் போனதை மறுபடியும் சீர்படுத்தி அது செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்றார் எழுதியிருக்கிறது. எங்கே? அப்போஸ்தலர் 15, 16, 17 வாசித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, உன் வீடும் தாவீதின் கூடாரம் போல துதினாலே சோஸ்திரத்தால் கட்டப்பட வேண்டும். இதை கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுடைய வீட்டிலே கால வேலையிலே, மாலை வேலையிலே, இரவு வேலையிலே தேவனை நோக்கி துதித்து ஆராதிக்க வேண்டும். பாடல்களை பாட வேண்டும், வசனங்களை வாசிக்க வேண்டும்.
அப்போது தேவ பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளும். உங்கள் தேவ பிரசன்னம் உணர வேண்டுமானால் நீங்கள் வேதங்களை வாசிக்க வேண்டும், நீங்கள் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பாட்டு படிக்க வேண்டும், அபிஷேகத்தால் நடந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ. அதுதான் மிக மிக முக்கியம். நாங்கள் ஆராதிக்கலாம், துதிக்கலாம், பாடலாம். ஆனால் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் எங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் வந்து தங்கும். இதை கேட்டுக்கொண்ட சகோதரிய சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்ச செய்திகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, மறுவலை கேட்கிற பிள்ளைகளே, 120 நாடுகளே 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் உங்கள் வீட்டிலே துதி, ஆராதனை, வேத வாசிப்பு இருக்கும் பொழுது உங்கள் வீடு அபிஷேகத்தால் நிறையும். உங்கள் வீடு ஒரு வெளிச்ச வீடாக மாறும். உங்களோட முகத்தில் ஒரு ஒளி பிரகாசிக்கும். தொடர்ந்து துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே, சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்ச நிறுத்து ஒரு செய்தியை கொடுக்க கிருபை செய்தியை சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. தேவன் இந்த செய்தி மறுபிள்ளை போகும் பொழுது இந்த கேட்கிற பிள்ளைகள் தேவன் உண்மை நோக்கி துதித்து ஆராதித்து மகிழ்ந்து பாட்டு பாடி தேவனுடைய வார்த்தையை தியானித்து சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நீர் அவர் மீது ஊற்றி சாமி, அந்த கிருபைக்கான எந்த வீட்டிலே துதிகள் ஆராதனை ஏறப்படுகின்றதோ அந்த வீட்டிலே ஒரு பிரசன்னம் ஊடி செல்ல வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென்.